சும்மா டம்மி பொம்மை தான் அதிபர். ட்ரம்ப் வந்து சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளு, அதனால் போட்டு தள்ளிடுவோம்னு முடிவு பண்ணுறாங்க. இஸ்ரேல் பெரிய டுபாக்கூன்றது இப்போ தெரிஞ்சு போச்சா? அவ்வளோ பெரிய அப்பாட்ட கிராமம் பூரா சரித்து துரத்தி விட்டுருவேன் பார்த்துக்கோங்க. உன் கையை வச்சு உன் கண்ணை குத்துறேன்னு சொல்லி தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சாட்டு பேசலாம். வணக்கம் சார். எலான் மஸ்க் அவர்கள் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார். ட்ரம்ப் அவருக்கான சண்டை நம்ம தொடர்ந்து அது பேசிட்டு வரோம். அதில் வந்து முன்னேற்றமாக அது அமெரிக்காவினுடைய அந்த சுதந்திர தினம் அன்றைக்கு அவர் அறிவித்திருக்கிறார். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க? இல்லை, அதாவது அமெரிக்க அரசியலில் பார்த்திங்கன்னா 2 கட்சி ஆட்சி முறை தான் ஆரம்பத்தில் இருந்தே இருக்குது. ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஒன்று, டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒன்று, 2 இருக்குது. ஸோ ஜனநாயக கட்சி ஒன்று, சுதந்திர கட்சி ஒன்று. இப்போ வந்து என்னென்னா இந்த 2 கட்சி ஆட்சி முறையில் என்னென்னா இதில் இப்போ பார்த்திங்கன்னா பைடன் போட்டி போட்டார். இந்த பக்கம் வந்து யார்? ட்ரம்ப்பு. பைடனுக்கு வயசாகிடுச்சு அப்படின்றதுனால கடைசி நேரத்தில் வேட்பாளரை மாற்றினாங்க. கமலா ஹாரிஸை கொண்டு வந்து போட்டாங்க. கமலா ஹாரிஸ் வந்து ஆகப்பெரும் இத்து போன கூவை அப்படின்றது நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லுவோம். ஏன்னா எப்படின்னா அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு எப்படி செட்டப் அப்படின்னா நம்ம நாடு மாதிரி கிடையாது. இப்போ நம்ம நாட்டில் வந்து பிரதமர் மோடி இருக்காருன்னா மோடிஜி தான் அட்வைஸ் பண்ணுவார். இப்போ இராணுவ தளபதிகள்லாம் பார்த்தீங்கல்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி சண்டை போடணும், போர் விமானங்களை எப்படி இயக்கணும், எங்கே போய் தாக்குதல் நடத்தணுன்ற பற்றி சொல்லுவார். அவங்க நோட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. கூட ஒருத்தர் நோட்ஸ் எடுப்பார். படை தளபதிகளும் அமைதியாக உட்காந்து ஜி சொல்கிறத கேட்டு அதன் மூலமாக போரை நடத்தி வெற்றி பெறுறது நம்ம ஸ்டைல். ஆனால் அமெரிக்காவில் வந்து இராணுவ தளபதியை கூப்பிட்டிங்கனாலே அதிபருக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். புரியுதாங்க? நீ உன் இடத்துல இரு, உனக்கு என்ன தெரியும், நீ அதிபர். சொல்ல வேண்டியதை உத்தரவிட வேண்டியது மட்டும் உத்தரவிடு போதும். நான் வந்து எதுக்கு உன்னை பார்க்கணும்னா தேவைப்பட்டால் மட்டும் போய் பார்ப்பாங்க. இங்கே மாதிரிலாம் கதை சொல்ல முடியாது, கதை கேட்க மாட்டாங்க, ஆளை வச்சு ஏதாவது பண்ணி விட்ருவாங்க. புரியுதா? இராணுவ தளபதிகள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அமெரிக்கா அப்படின்றது இப்போ நம்ம காமெடிக்கு இதை சொல்கிறோம். உண்மையிலே எப்படின்னா அமெரிக்காவில் வந்து எப்படின்னா ஒரு ஜனாதிபதியோட முழு கட்டுப்பாட்டிலே அந்த நாடு இருக்காது. அது வந்து பல்வேறு செட்டப்புகள் சேர்ந்தது தான் அந்த ஒரு இது. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்பேஸ் சயின்ஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதோட ரிசர்ச்சை ஒபாமா அதிபராக இருந்தாலும் சரி, ஒசாமா அதிபராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவங்க ரிசர்ச்சை தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, ஸ்பேஸ் ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நோட்டை போடுவாங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டில். அவங்க வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கி இந்த இவங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 கோடி இந்த 3 வருஷத்தில் கொடுத்தா தான் இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே இவங்க சரின்னு சாங்ஷன் பண்ணுறது மட்டும்தான் இவங்க வேலை. ஏன்னா அவர்களுக்கு அதிகப்படியான ரிசர்ச்சில் கை வைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி காவல்துறை FBI இருக்குது. அவர்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆளை வேலைக்கு சேர்க்கறது வைக்கிறது அது அப்படி போயிட்டே இருக்கும். அதிபர் இருக்காரோ இல்லையா அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. CIA உலகம் பூரா அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கும். அதை கண்காணிக்கிறதுக்கு அந்தந்த ரீஜனுக்கு ஒரு மினிஸ்டர் வச்சுருவாங்க, டெப்டி மினிஸ்டர். அதை வந்து அவங்க மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. இப்படி வச்சு என்னென்னா அந்த செட்டப்ன்றதே வேறு. அதிபருக்கு ஃபுல் பவர் இருக்காது. அதிபர் வந்து ஒரு பொம்மையாக அதிகாரமிக்க ஒரு நபராக வச்சுருப்பாங்க. அவருக்கு எல்லா சடங்குகளையும் செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு சடங்கான பிள்ளை எப்படி இருக்கும், அதுதான் ஹீரோயின் வீட்டில். அதுக்கு சீரி சுற்றுவாங்க, அது பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அது பண்ணுவாங்க, என்னென்னமோ மஞ்சள் தடவுவாங்க, அதுக்கு புது புது ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அந்த சடங்கான பிள்ளை சடங்குல எப்படி இருக்கோ அதே தான் அமெரிக்க அதிபர். அதுதான் ஹீரோயின். அதுதான் அன்னைக்கு இதாக இருந்தால் கூட. ஆனால் அது வந்து எல்லா ப்ரோக்ராமையும் பண்ணுமான்னா பண்ணாது. அதுக்கு சடங்கு சுற்றுறது யாருன்ற ஒரு அத்தை சொல்லுவாள், ஒரு மாமா வந்து குச்சி கட்டுவான், ஒரு தாத்தா வந்து சாப்பாட்டுக்கு சொல்லி ரெடி பண்ணுவார். இப்படி எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணி அந்த பிள்ளையை அழகு பொம்மையாக வச்சு அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி தான் அமெரிக்க அதிபர். நம்ம ஜி மாதிரி அவ்வளோ பெரிய அறிவாளிகள்லாம் அங்கே இருப்பாங்களான்னு, போர் எப்படி நடத்தணும் அப்படின்ற அளவுக்கான இதெல்லாம் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. ஜிக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த செட்டப் வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த கட்சிகள்ன்றது ஆட்சிக்கு ஒரு தலைமை இருக்குதுன்னு உலகத்துக்கு காட்டுவதற்காகவும் அவர் உத்தரவிடணும்ல. யாராவது ஒருத்தர் உத்தரவிட்டால் தானே ஆளாளுக்கு ஒன்று செஞ்சாங்கன்னா ஒன்றும் ஆகுதுல்ல. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைக்கணும்ல. CAA பார்க்கணும், சர்வதேச அரசியலை பார்க்கணும், ஏதாவது ஒரு நாட்டில் ஆட்சியை கவுக்கணும், ஏதாவது ஒரு நாட்டில் வந்து ஆட்டையை போடணும், வளங்களை சுரண்டணும், ஏதாவது ஒரு நாட்டுக்கு பணம் கொடுக்கணும்,
ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒன்று விற்கணும், ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து ஏதாவது வாங்கணும், இது எல்லாத்துக்கும் உத்தரவிடக்கூடிய, அதுக்கு எவ்வளோ வரி போடலாம், இது பண்ணலாம், எவ்வளோ இந்த மாதிரி உத்தரவிடுவது இருக்கும். எங்கே சண்டை போடலான்னு உத்தரவிடுவது இருக்கும், எவன்ட்ட ஆயுதத்தை விற்கலான்னு உத்தரவிடுறது இருக்கும். அவன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துக்கான தான் அதிபர். அப்படி இருக்கும்போது 2 கட்சிகள் இருக்குது. ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா வேறு வேறு முந்தையில் ஊற்றப்பட்ட கல் தான் அது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் டாஸ்மாக் கடையில் போனீங்கன்னா பிராந்தி தான், எல்லாம் ஆகாவலி பிராந்தி சுட சுட பிடிச்சி அடைச்சி போட்டுப்பான். இது பாட்டில் வேறு மாதிரி இருக்கும், அது பாட்டில் வேறையாக இருக்கும், சரக்கு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த 2 கட்சியுமே. ஏன்னா ஒருத்தனுக்கு இந்த இது பிடிக்கலை, எதுக்கோ ஒரு காரணத்துக்காக பிடிக்கலைன்னா அவங்ககிட்ட போயிடக்கூடாது, இல்லை ஆப்பிரிக்கா பக்கம் ஓடி போயிடக்கூடாது, இல்லை யாருக்கா ஓட்டு போடணுன்றக்கா இன்னொரு கட்சி, இப்படி தான் 2 கட்சி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 கட்சியில் 3ஆவதாக ஒரு கட்சி அங்கே தேவையில்லை. ஏன்னா 3ஆவதாக வர்றவொன்னே அதைத்தான் செஞ்சாகணும். ஏன்னா அமெரிக்க அரசியல் அமைப்போட கட்டமைப்பு அப்படி. எவன் அதிபராக இருந்தாலும் இல்லைனாலும் சரி, லீவ் போட்டு போயிட்டானாலும் சரி, அவன் பார்க்கலைனாலும் நாடு அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். சும்மா டம்மி பொம்மை தான் அதிபர். அப்புறம் அதுக்கு இன்னொரு கட்சி இப்படி இருக்கு, தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடாது. இந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்கான வேலைகளை செய்யாத ஒருத்தரை தான் அதிபராக போடுவாங்க. இப்படி தான் இதில் வந்து கொஞ்சம் அதை மிகுதியாக மீறக்கூடியவர் ட்ரம்ப்ன்றதுனால தான் ட்ரம்ப்பை போட்டு தள்ளுறதுக்கு பல முறை ட்ரை பண்ணாங்க. காதில் இதை சுட்டாங்க காதில். காரணம் என்னென்னா ட்ரம்ப் வந்து சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த மாதிரி ஆள் அமெரிக்க அரசியல் செட்டப்புக்கு செட் ஆகாது, அதனால் போட்டு தள்ளிடுவோம்னு முடிவு பண்ணுறாங்க. நாடகம்லாம் கிடையாது சார். இல்லை போட்டு தள்ளுறது தான் அது. ஏன்னா இந்த ஆள் பாட்டுக்கு லூசுத்தனமாக இந்த மாதிரிலாம் பண்ணுவான், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான், அதிகாரிகள் சொல்கிறத அந்த ஆள் கேட்க மாட்டான் அப்படின்றதுனால சரி இந்த ஆள் ஜெயிக்கிறவான் போல இருக்குது, போட்டு இப்போ கடைசியாக என்ன பண்ணுறது, ஜெயிக்கிறத தடுக்க முடியாதுன்னா போட்டு தள்ளுன்றேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆள் ட்ரம்ப். அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் நிறையா மாற்றங்களை என்ன பிஸ்னஸ் மேனு தன்னெழுச்சியாக எதையா செய்யக்கூடிய ஆள், கொல்ல முடியல சரின்னு வந்துட்டார். இவருக்கு முழுக்க முழுக்க பேக்கப் பண்ணுறது யாருன்னா செலவு காசு கொடுத்தது எல்லாமே எலான் மஸ்க். பெரிய அளவில் உதவி பண்ணது எலான் மஸ்க். கடந்த காலத்தில் பில்கேட்ஸ் கட்டுப்பாட்டில் தான் அமெரிக்கா இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் நம்பர் 1 பணக்காரனாக இருக்கும்போது அவன் வந்து அந்த காசை போட்டுட்டு தடுப்பூசி மூலமாக உலகம் பூரா காசு சம்பாரித்து பல பேரை கொண்டு விடுவான். தடுப்பூசி அப்ரூவல் பண்ண சொல்லுவான், ஐநாவை, இது WHO அப்ரூவல் பண்ண சொல்லுவான். அது யாரோட கொத்தடிமைனா அமெரிக்காவோட கொத்தடிமை. அவனுக்கு காசை கொடுத்து அவன் அப்படி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருந்தனால அவன் செலவு பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அவனை டம்மி பண்ணிட்டாப்புல ட்ரம்ப் வந்து பில்கேட்ஸ் டம்மி ஆகி ஓனதுனால அவன் வந்து வளரும் நாடுகளில் வந்து துரோக செயல்களை செஞ்சுக்கிட்டு தடுப்பூசிகளை போட்டுக்கிட்டு மனித எலிகளை பயன்படுத்திட்டு போயிட்டுருக்கான். அவனை கழட்டி விட்டாங்க. இப்போ அடுத்து எலான் மஸ்க் பார்க்குறான், நம்ம செலவு பண்ணி ஒருத்தர் ஜெயிச்சா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாப்புல, ஏண்டா நான் கட்சி தலைவனாக இருந்து உனக்கு இவ்வளோ சலுகைகள் வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து காசு கொடுத்ததே எதுக்கு, ஏதாவது எதிர்பார்க்காம பிஸ்னஸ் மேன் கொடுக்க மாட்டாங்களா, கொடுத்தா உனக்கு தான் செஞ்சுட்டேன்ல, அப்புறம் நீ அரசியலெல்லாம் தலையிடுற, அவ்வளோ பெரிய அப்பாட்ட கிரகம் உன்னை பூரா சரிச்சு துரத்தி விட்டுருவேன், பார்த்துக்கோ, மானியத்தை பூரா கட் பண்ணான்னு நீ தெருவில் நிற்கணும் 5ஆவது பணக்காரன் ஆயிடுவேன், நான் விளாடுறியான்ட்ட அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் களை இறங்கிட்டான். உடனே கடுப்பான எலான் மஸ்க், நான் ஒரு கட்சி ஆரம்பித்து நான் கொண்டு வரேன், நீ எத்தனை வருஷத்துக்கு இருந்துருவேன், 4 வருஷத்துக்கு தானே இருப்பேன், அதுக்கு மேலே உனக்கு அடுத்து நிற்கவே முடியாது உன்னால் அதிபர் தேர்தலில், அதுக்கப்புறம் நான் தான் ராஜா, நான் ஒரு கட்சி ஆரம்பித்து எவனை நான் நினைக்கிறவனை ஜனாதிபதி ஆக்குவேன் இப்படின்றதில் இறங்குறாங்க. இது ஒரு பார்வை. ஓகே. ஆனால் இதோட உள்கூத்து என்ன அப்படின்னு பார்த்தா, சைனா வந்து அமெரிக்கா வந்து உலகம் முழுவதும் இந்த 100 வருடங்களாக உளவு பிரிவுகளை வச்சு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சிஏஏ வலுவாக்கி பல நாடுகளை உடைத்து, எந்த நாடும் பெருசாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் சில்லாக உடைச்சிடணும், எந்த தலைவனும் புகழ்பெற்று விடக்கூடாது அப்படின்னு பல்வேறு வேலைகளை பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணி செஞ்சுட்டு. ஆனால் இப்போ அமெரிக்கா அப்படி செஞ்சதில் தான் ரஷ்யாவும் ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி போச்சு. ரஷ்யான்ற அவர்களுடைய மிகப்பெரிய எதிரியே உடைச்சிட்டாங்க. திருப்பி ரஷ்யா மீண்டெழுந்து வந்து ரஷ்யா பவர்ஃபுல்லாக மாறி வந்துடுச்சு ஒன்று. இப்போ அவர்கள் அமெரிக்காவை சுக்குநூறாக ஆக்கணும்னு பிளான் பண்ணி அது ஒரு இதில் அவர்கள் போட்டுட்டாங்க. அது ஒரு ட்ராக். இன்னொன்று, சைனாவுக்கு வந்து பெரிய த்ரெட்டாக இருக்கிறது அமெரிக்கா. சைனா வந்து அமெரிக்காவை விட பெருசாக வளர்ந்துருச்சு சத்தம் இல்லாமல். அமெரிக்கா வந்து 2030 வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா இப்போ 5 வருஷம் தான் அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அது 50 வருஷம் அட்வான்ஸாக போயிட்டுருக்கு சைனா. அப்போ அமெரிக்கா பயப்படுறான். அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக டேக்ஸ் போடும்போது என்ன பண்ணான்னா, உன் கையை வச்சே உன் கண்ணை குத்துறேன்னு சொல்லி எலான் மஸ்கை தத்தெடுத்து எலான் மஸ்க்கு சைனாவில் பெரிய பெரிய சலுகைகள்லாம் பண்ணி சைனாவில் நிறையா நாங்கள் காசு தர்றோம், இந்த காசை வச்சு கொண்டு போய் அமெரிக்க அதிபரை ஒழிச்சு கட்டிடு, நீ ஆட்சிக்கு வந்துடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், சண்டை வேண்டாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி எலான் மஸ்கை இறக்கி விட்டுருக்காங்க. சார், இப்போ இந்த 3 கட்சிகள் இதுக்கு முன்னாடி அந்த அமெரிக்காவில் அந்த மாதிரியான செட்டப்பில் இருந்திருக்கா சார்? இருக்குது. அதாவது ஒரு டைம் 1992 அதே மாதிரி 3ஆவது கட்சி வந்திருக்கு.
அந்த கட்சி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பரபரப்பாக வந்த அந்த கட்சி எலெக்ஷனில் பெரிய பரபரப்பு எடுத்துச்சு அமெரிக்காவில். அதில் பெரிய தலைவர்கள்லாம் எவனும் கிடையாது. எவனும் வந்தால் மக்களுக்கு வந்து மக்கள் சுதந்திரம் வந்து மக்களுக்கே அப்படின்னு ஒரு கோஷத்தை போட்டு 3வது அணியாக அது வந்து 3வது கட்சியாக அது வந்தது. வந்து எலெக்ஷன்லேயும் போட்டி போட்டு 19% ஓட்டு வாங்கினாங்க. 19% ஓட்டு. ஆனால் நீ அமெரிக்கா பொறுத்தளவுக்கு 1/2% ஓட்டில் தோற்றிங்கனாலும் தோற்றது தான். அதுக்கு பெரிய அளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இருக்கனால இப்போ 3வதாக ஒரு கட்சி வந்தால் ஜெயிக்கக்கூடிய நிலை இன்னைக்கு வரைக்கும் வரல. அது ரொம்ப நாள் ஆச்சுல, 92 இப்போ 30 வருஷம் ஆச்சுல்ல. அதனால இப்போ திருப்பி அதே இதை கையில் எடுத்து ஏன் அந்த கட்சி திருப்பி தொடர முடியலன்னா பரபரப்பாக மக்களுக்கு ஒரு 3வது கட்சி தேவைப்படுது அப்படின்றதுக்காக அந்த கட்சி வந்தது. ஆனால் அவங்ககிட்ட பணம் இல்லை. இப்போ தோக்குறவனுக்கு எவன் இன்வெஸ்ட் பண்ணுவான்? அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால விட்டாங்க. இப்போ எலான் மஸ்க் எப்படி வரான்னா, எலான் மஸ்கோடைய சொத்து மதிப்பு 18 லட்சம் கோடி தனிப்பட்ட முறையில். அதில் 50,000 கோடியை கூட எடுத்து விடலாம் சொந்தமாக, எவன்டையும் டொனேஷனே வாங்காமல். அப்போ நமக்கு செல்வாக்கு அவர் என்ன நினைக்கிறாப்புனா, நம்ம ஃபெமிலியராகவும் ஆகிட்டோம். ட்ரம்ப்பை வச்சு இன்னமும் ஃபெமிலியர் ஆகிட்டோம் நம்ம உலகம் முழுவதும். இந்த நேரத்தில் டக்குன்னு நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணி நம்மளே தலைவன் ஆயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அவர் அதிபர் ஆக முடியுமானா முடியாது. ஏன்னா அவர் அமெரிக்காவில் பிறந்தவர் இல்லை. அதிபர் ஆக முடியாது. ஆனால் கைக்கூலியாக ஒருத்தனை சிஇஓ இப்போ எப்படி டெஸ்லாக்கு சிஇஓ போடுற மாதிரி அமெரிக்க அதிபராக போடலான்னு பார்க்குறாங்க. அமெரிக்க அதிபராக ஒரு சிஇஓவை போட்டு வச்சிட்டோம்னா அவன் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடலாம். பிஸ்னஸ் நம்ம பாட்டு நடத்திட்டு இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு டாக்ஸ் நம்மளே டாக்ஸ் போட்டு நம்மளே எடுத்துக்கலாம்ல அப்படின்னு பிளான் பண்ணுறான். இதுக்கு சீனாவோட பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரேக் பண்ணி ஒன்று போட்டிருக்கோம். ஓகே, யாருமே இதை பற்றி போட்டதில்லை. சீனா பின்னணியில் இருக்குன்றதை நம்ம முதல் முறையாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக சார். சார், இப்போ நீங்கள் நம்மளுடைய பழைய வீடியோலெல்லாம் குறிப்பிட்டீங்க, இந்த அமெரிக்க அதிபர்னால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் சார். அதில் வந்து யூதர்கள்லாம் ஒரு பக்கத்து இருப்பாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட் வரும். இப்போ இந்த இலான் மஸ்கை வந்து எப்படி சார் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க? இல்லை, இலான் மஸ்க்கு வந்து யூதர் எதிரி தான், யூதர் நண்பன்லாம் கிடையாது. ஓகே. ட்ரம்ப்புக்கு யூதர்களை பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் அமெரிக்கா இருக்கனால அவங்க தான் ட்ரம்ப்பை இயக்குறாங்க. அதனால் பாதி இப்போ வந்து பைடன்ற கிழமை இருந்தான், அவன் அளவுக்கு வந்து கொடூரமாக யூத 90% சப்போர்ட்டெல்லாம் கிடையாது. யார்? ட்ரம்ப் ஒரு 60க்கு 40 அளவில் இருக்குது. அதே மாதிரி தான் எலான் மஸ்க்கும். எலான் மஸ்க்கை மிரட்டினீங்கன்னா வடிவேல் காமெடி மாதிரி தான். எலான் மஸ்க்கு மிரட்டினீங்க, ஆள் பவர்ஃபுல்லாக நினச்சானா கடை அடைச்சிட்டு அந்த பக்கம் ஓடிடுவான் எலான் மஸ்க்கு. இல்லை இவன் வீக்காக இருக்கான்னா துரத்த ஆரம்பிப்பான். இப்போ ட்ரம்ப் வீக்காக இருக்குன்னு துரத்த ஆரம்பிக்கும் போது ட்ரம்ப் ஏறி அடித்தவொடனே தெரிச்சு ஓடி போய் இல்லை அப்படிலாம் நான் எல்லாம் மன்னிச்சிருங்கன்ட்டான். ஆமாம். அதே மாதிரி நீங்கள் கடந்த காலத்தில் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து அதிபயங்கரமான தாக்குதலை தொடுத்துக்கிட்டு இருக்கு. யார் மேலே? காசா மேலே. பாலஸ்தீன் மேலே பயங்கரமாக தாக்குதல் நடத்தினோடனே உடனே ஒரு அறிக்கை கொடுக்குறேன். காசா மக்களை காப்பதற்கும் அவர் இடிஞ்ச இந்த கட்டடத்தெல்லாம் கட்டி கொடுக்குறதுக்கும் நான் இறங்குறேன், நான் வந்து பாலஸ்தீனை போகிறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நோண்டி வச்சாங்க ஆப்பு. வச்ச உடனே அங்கே இஸ்ரேல் போன ஆள் பாலஸ்தீனத்துக்கு போகவே இல்லை. முதல்ல அவங்க பாலஸ்தீனத்துக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லி இஸ்ரேல்காரன் தடுத்தது மட்டும் இல்லாமல், நீ உயிரோடு இருக்கணுமா வேணாமா, தொழில் பண்ணணுமா வேணாமா அமெரிக்காவில் அப்படின்னு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து நேரடியாக செலவு பண்ண மாட்டோம், இஸ்ரேலில் நடந்த பாதிப்புக்கும் நான் காசு கொடுப்பேன். ஹமாஸ் தாக்குதலால் இஸ்ரேலுக்கு நடந்த பாதிப்புக்கு முதல்ல காசு கொடுப்பேன், அதுக்கப்புறம் வேற ஒரு குழுவை அமைத்து அந்த அவங்கள்ட்ட காசு கொடுத்து ஏழை மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் இங்கே பாலஸ்தீனத்தில் அப்படின்னா. ஒரு மானாங்கடி உதவி செய்யலை. ஏன்னா முதல்ல இஸ்ரேலில் மிரட்டுற மாதிரி சொன்னான், நாங்கள் வந்து காசா மக்களுக்கு உண்மை நான் அதை செய்கிறேன். இஸ்ரேல் ஏறி அடித்து மிரட்டினோடனே ஓடி போயிட்டான். அதே மாதிரி வந்து ட்ரம்ப்புக்கு முன்னாடி எல்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் ஏறி அடித்த உடனே ஐயா நான் உங்களை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், திருப்பி கட்சி ஆரம்பிக்கிறான் சைனாவோட சப்போர்ட்டோட. அப்போ எலான் மஸ்க்கு ஏறி அடித்தா ஓடக்கூடிய ஒரு தொழிலதிபர் தான். அதனால் எவன் ஏறி அடித்து மஸ்கை காலி பண்ண போகிறானா இல்லை மஸ்க்கு கடை அடைச்சிட்டு அவங்கள துரத்த போகிறானான்றது போக தான் தெரியும். சார், இந்த சீனாவோட பின்னணியை பற்றி சொன்னோம். இதற்கு பின்னால் வந்து சீனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, அதாவது உளவுத்துறையில் ஒரு மிக நுட்பமான ஒரு அமைப்பு வந்து அமெரிக்காவில் இருக்கிற செயல்படுற உலகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, பல சேனல்காரங்க போய் விளம்பரம் கேட்பாங்க அண்ணாச்சிகள்கிட்ட. கடை வச்சுருக்காங்கல்ல, துணி கடை, நகை கடைலாம், அது நாங்கள் தான் நம்பர் 1 நாங்கள் தான் நம்பர் 1. ஆனால் 7வது இடத்துல இருப்பேன். எப்படா நம்பர் என்னடா பார்த்தீங்க அப்படின்னா, ஆளாளுக்கு போகிறவன் பூரா நாங்கள் தான் நம்பர் 1 நம்பர் 2ன்னுவான்.
ஒருத்தர் 7ஆவது இடத்துல இருப்பான், ஒருத்தர் 6ஆவது இடத்துல இருப்பான். ஆனால் அந்த பேர் வந்து பயங்கர ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் எல்லாருக்கும். அவங்களுக்கும் அந்த பேர் தெரியும், அந்த ஓனர்களுக்கு. ஆமாம் இந்த டிவி தெரியும், ரைட், ஆமாம். ஆனால் ரேட்டிங்கில் பார்த்தா, மக்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா அது 6ஆவது இடம் 7ஆவது இடத்துல இருக்கும். அதை நம்புற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பான் விளம்பரம். அதுக்கப்புறம் ஒரு நாள் தெரிஞ்சு போயிடும், டிஆர்பி ரேட்டிங்கில் 7ஆவது இடத்துல இருக்கானா, அவன் நம்பர் 1ல் இருக்கவனுக்கு ஈக்குவலாக காசு கேட்குறான். உனக்கு 100 ரூபா தான் தருவேன் ஸ்பாட்டுக்கு, போடுறியான்னு கேட்பான். சரின்ட்டுருவான். அப்போ இவ்வளோ நாள் ஸ்பாட்டுக்கு 5000 ரூபாய்ல வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீ ஏமாந்து கொடுத்த நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற கதை தான் இது. அமெரிக்கா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி பரப்பி விட்டுருக்காங்க. அமெரிக்கா பெரிய ஆள் தான், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அமெரிக்காவோட பெரிய ஆள்லாம் இருக்கான், சைனா இருக்கான், ரஷ்யா இருக்கு, புரியுதா? அவன் ப்ரொபாகண்டா பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ அவன்லாம் இறங்கி அடிக்க இப்போ ஈரான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா பயந்து போகிற நிறுத்த வந்தானா இல்லையா? ஈரானுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாதுன்றோம். ஏன் பயந்தான்? அப்போ அமெரிக்கா பெரிய அப்பாட்டாக்கன்றது, இஸ்ரேல் பெரிய டுபாக்குன்றது இப்போ தெரிஞ்சு போச்சா? இதே மாதிரி தான் அமெரிக்கா. சைனாலாம் களத்தில் இறங்கினான்னா அமெரிக்கா தெரிச்சு ஓடிடுவான் கிடையாடிச்சிட்டு. இப்படி உள்ள நிலைமை தான் சர்வதேச அளவில் இருக்குது. சார் இப்போ இதில் வந்து ஒரு உலக ஒழுங்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இருக்குது. இப்போ இந்த உலக ஒழுங்கு, அது வேர்ல்டு ஆர்டர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதுக்கான முயற்சி தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இப்போ மாறும் ஒரு நாளைக்கு. அது அடுத்த 1 மணி நேரத்துலேயே மாறலாம், 1 வருஷத்துலேயே மாறலாம், 5 வருஷத்துலேயே மாறலாம், மாறும். இப்படியே போகாது. சீனாவை மையப்படுத்தி மாறுமா எப்படி சார்? ஆமாம், சீனா வந்து சண்டை போட இப்போ தயாராக இல்லை, சம்பாதிக்கிறதுல இறங்கியிருக்காங்க. சீனா யாருமே சண்டை போட இப்போ தயாராக இல்லை. இப்போ ட்ரம்ப்பும் சண்டை போட தயாராக இல்லை, சும்மா வாய் உருட்டல் மிரட்டலில் போயிட்டுருக்காங்க. அவன் சம்பாரிச்சு எல்லாம் நல்லா இருக்கணுன்றது தான் பார்க்குறாங்க. ஒரு அளவுக்கு மேலே ஏறி அடித்தா அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது எப்போ நடக்குதுன்றத வச்சு தான் மாறும், ஆர்டர் மாறும். சார் இந்த வரி விதிப்பு, புதிய வரி விதிப்பு, அது இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட அது கையெழுத்தாக போகிறதா சொல்கிறாங்க. அதில் என்னென்ன ஆகாது, கையெழுத்தெல்லாம் ஆகாது. ஓகே சார், கையெழுத்து இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அமெரிக்கா இறங்கி வராதனால அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி சார் இருக்கும்? இல்லை, அதான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. 70 50 வடிவேல் காமெடி தான் இதுவும். அவன் 4 ரூபா சொல்கிறான், 7 ரூபா சொல்கிறான், 5 ரூபாய்க்கு முடிச்சு விடுங்க. அது இன்னும் கையெழுத்து ஆகலை, பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் 7 ரூபா சொல்லிட்டு இருக்கான், இவங்க 3 ரூபாய்க்கு முடிக்க சொல்கிறாங்க. இந்திய அதிகாரிகள்லாம் அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க, ஜாலியாக சுற்றிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ட்ரம்ப் இறங்கி வரல. அந்த இதில் ஒருத்தர் சொல்ல 3 ரூபாய் 5 ரூபாய்ன்னு வைல, இதே கதை தான் அங்கே இன்டர்நேஷனல் லெவலில் நடந்துருக்கு. அவன் திருப்பி 7 ரூபாய்னே சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்கா. இவன் 3 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இறங்கியே வரமாட்டான். இவன் 4 ரூபாய்க்கு போயிட்டான், அவன் 7 ரூபாய் விட்டு இறங்க மாட்டான். அது எப்போ இறங்கி வரானோ அப்போ கையெழுத்து போடுவாங்க. அதுதான் வெயிட்டிங்கில் இருக்குது. சார் நம்ம ஜியும் இப்போ சுற்றுப்பயணம் ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் போயிருக்காரு, மிக உயரிய விருதுகள்லாம். இது வந்து புல்லட் ட்ரெயின் போயிட்டு இருக்கிறதுல ஜி வந்து சந்தில் சைக்கிளில் போயிட்டு இருக்காரு. அவர் கொடுங்க, அது வேலைக்கு ஆகாது. சும்மா அது என்னத்தை சொல்கிறது, சொன்னால் நல்லா இருக்கா, நமக்கே கேவலம். ஒரு பக்கமாக போய் சார் மிக உயரிய விருதுகள்லாம் அந்த நாட்டில் அந்த நாட்டில் கொடுப்பாங்க. அவங்க வச்சுருக்கிறத வீட்டில் இருக்க டாலர் தூக்கி மாட்டி விடியா வந்துட்டாருன்னு மாட்டி விடுவாங்க. அவருக்கு என்ன சாதனை பண்ணார், ஒரு விருது கொடுக்குறது. ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு புரியுது? அந்த மாதிரி அந்த இவர் சந்தானம் கேட்பல, நீ என்ன இதுக்கு மேனேஜராக இருக்க இங்கே, புரியுது? அந்த கதை தான். போனால் வழக்கமாக வைக்கிறது தான் எல்லா நாடுகளும். ஆமாம், போனார்னா இப்போ முன்னாடியே சொல்லிடுவாங்க ஃபோன் பண்ணி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஏதாவது ஒரு அவார்டு ரெடி பண்ணி ஒரு டாலரை மாட்டி விடுங்க. இந்த இப்போ மாதிரி இப்போ மெனு இதுதான், அவர் இதுதான் சாப்பிடுவார், சப்பாத்தி 2 சுக்கா ரொட்டியும் சுக்குடி கீரையும் வச்சுருங்க. இந்த டாலர் ஒன்று மாட்டி விடணும். வர வெளில ஃப்ளைட்டு விட்டு இறங்கினோடனே உங்கள் ஆட்கள் யாராவது வச்சு கொட்டடிச்சு வரவே இருக்கணும். இந்த 3 மட்டும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜீவன் நினச்சதை பேசுவார், உங்களுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுப்பாருன்றாங்க. அந்த மாதிரி போயிட்டா இவர் பாட்டு சைக்கிளில் சந்தில் போயிட்டுருக்காரு. அவங்க அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க, அமெரிக்கா ரஷ்யா சைனா அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. இவர் இந்த சந்தில் போயிட்டுருக்காரு. அமைதி, உலகம் முழுவதும் அமைதி. இவர் எங்கிட்டோ போயிட்டுருக்காருங்க. அவங்கெல்லாம் வேறு பக்கமாக போயிட்டுருக்காங்க. வளர்ச்சியிலையும் சரி, இப்போ இதுலேயும் சரி, உளவுத்துறையிலையும் சரி. அமெரிக்காவே வந்து மாற்றணும்னு சைனா முயற்சி பண்ணிகிட்ருக்கான். இவர் வந்து ட்ரினிடாட் டொபாக்கோ அங்கே இருக்கதே மொத்தம் 12 லட்சம் பேர் தான். அதில் அவங்ககிட்ட போய் என்னத்தையோ ஒன்று பேசிக்கிட்டு அவர் வாழ்க்கையை அவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. அதனால் இதையும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.